மார்க் பண்ணணும்னு நல்லா சொல்கிறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாட்டுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு 2 இன்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்போது 7ல் 2 இன்ச் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 5 இன்ச்சா? அந்த 5 இன்ச்சை இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்த அப்படியே இந்த டாட்டை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வரைக்கும் விட்டுட்டு இங்கே 2 இன்ச் இருக்குது, ரிமைனிங் 5 இன்ச்சை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். 5 இன்ச் எனக்கு இங்கே வருது. ஸோ நான் வந்து இதை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? கோடு 5 இன்ச் வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் வந்திருக்கு. நான் இந்த இடத்துல கோடு போட்டிருக்கேன். ஓகேவா? கோடு போட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த டாட் பிடிச்சாலும் நம்மளோட பஸ்ட்டு ரவுண்டு அந்த இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்கில் வந்து கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த கீழே, அதாவது இந்த செஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எடுக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு அகெயின் வந்து இதை வெளியில் ஒரு 1/2 இன்ச் வந்து எடுக்கணும். இது எதுக்குடா அப்படின்னு பார்க்காதீங்க, அதையும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். நம்மளோட ஆர்ம் கர்வ் இருக்குல்ல, ஆர்ம் கர்வ் வந்து இது ஃப்ரண்ட்டுக்கு. சரிங்களா? ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு 0.5 வந்து உள்ளே வந்து குழிவாக தான் வெட்டுவோம் இல்லையா? ஏன்னா பேக்கில் வந்து அந்த குழிவு ஏன் வெட்ட மாட்டோன்னா, பேக்கில் ஆம்கோல் கிட்ட வந்து மசில்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி இருக்காது, அந்த இடமே ஒரு குழிவு பகுதியாக தான் இருக்கும். அதுக்காண்டி தான். சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சு உள்ளே வந்து குடஞ்சி வெட்டுவோம். ஓகேவா? இப்போ இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சா? இப்போது நம்ம இந்த கீழே இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி ஆர்ம் கர்வு வந்து நம்ம வந்து வரையணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே டச் ஆகிற மாதிரி முதல்ல வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? வரைஞ்சிட்டு இப்போது இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட், புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கோடில் வந்து இந்த ஆர்ம் கர்வை வந்து கர்வ் பண்ணி வச்சு பாருங்கள். வச்சுட்டு இதை அப்படியே இந்த